வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 3 முக்கியமான ரூல் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சாய்ஸ் ஃபில்லிங்காக இருக்கும்போது. ஸோ தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1, மேக் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸ் இன் யுவர் சாய்ஸ் ஃபில்லிங். ரெண்டாவது, டோன்ட் பாதர் அபவுட் த ரேங்க் அண்ட் மார்க். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்களுடைய ரேங்க் அல்லது மார்க்கை பற்றி கவலைப்படாமல் உங்களால் முடிகிற அளவுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது 2 கேஸ் மூலமாக நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல ஆசைப்பட்றேன். ஸோ கேஸ் 1, ஃபஸ்ட்டு பர்சன், இவருடைய ரேங்க் 10,000 வச்சுக்கலாம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவர் சாய்ஸ் 1ல் காலேஜ் ஏ கொடுத்துருக்காரு, சாய்ஸ் 2ல் காலேஜ் பிஏ கொடுத்துருக்காரு, சாய்ஸ் 3ல் காலேஜ் சிஏ கொடுத்துருக்காரு. இப்படியே காலேஜ் கடைசியாக 99 சாய்ஸில் காலேஜ் ஏபிசி வரை கொடுத்துருக்கதா வச்சுக்கோம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இவருக்கு நம்ம கம்ப்யூட்டரை அனலைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவருடைய சாய்ஸ் 1 தான் பார்க்கும். சப்போஸ் அதில் சீட் இல்லைன்னு சொன்னால் சாய்ஸ் 2க்கு போகும், அதுலேயும் சீட் இல்லைன்னு சொன்னால் சாய்ஸ் 3க்கு வரும், அதுலேயும் சீட் இல்லைன்னா சாய்ஸ் 4. இப்படியே போய் 98 காலேஜில் சீட் இல்லாத பட்சத்துக்கு 99வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜில் சீட்டு இருந்தால் கூட அவருக்கு அலோகேட் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நிறையா கொடுங்கன்னு சொல்கிறோம். இன்னும் உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு கேஸையும் பார்க்கலாம் இதே கான்செப்டில். இப்போ இவருடைய ஏஆரை செகண்ட் பர்சனோட ஏஆர் 7,000 வச்சுக்கலாம். இவருடைய தேர்ட் பர்சனோட ஏஆர் ரேங்க் 7,001. ஸோ இவர் தான் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு, இவர் அதுக்கு அடுத்தபடியே ஸ்கோர் பண்ணியிருக்கா வச்சுக்கோம். பட் இவர் சாய்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, காலேஜ் ஏ, காலேஜ் பி, காலேஜ் சி 3 தான் கொடுத்துருக்காரு. பட் இவர் தேர்ட் பர்சன் என்ன பண்ணுறாருன்னா, மொத்தம் 4 காலேஜில் சீட் கொடுத்துருக்கதா வச்சுக்கோம், சாய்ஸ் கொடுத்துருக்கதா வச்சுக்கோம். இப்போ இவருக்கு சிஸ்டம் அனலைஸ் பண்ணுது, காலேஜ் ஏல சீட் இல்லை, காலேஜ் பிலையும் சீட் இல்லை, காலேஜ் சிலையும் சீட் இல்லை. ஸோ இவருக்கு சீட் கிடைக்காது, இவர் அடுத்த ரவுண்டுக்கு தான் போய் ஆகணும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் அதே 7,001 ரேங்க் எடுத்தவருக்கு காலேஜ் ஏ, காலேஜ் பி, காலேஜ் சியில் சீட் கிடைக்காது. ஏன்னா இவருக்கு இல்லாத பட்சத்தில் இவருக்கு இருக்காது இல்லையா? ஆனால் சாய்ஸ் 4ல் காலேஜ் டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த காலேஜில் சீட்டு இருந்திருந்தால் கிடச்சிருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுலேருந்து சிம்பிளாக என்ன தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வாட் எவர் ரேங்க் எடுத்திருந்தால் கூட இந்த சாய்ஸை நீங்கள் விட்டுட்டனால இந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட் கிடைக்காது. அதே உங்களோட அதிகமான ரேங்க் எடுத்திருந்தால் கூட அவர் சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த காலேஜை மென்ஷன் பண்ணியிருக்கனால இவருக்கு சீட் கிடச்சிரும். ஸோ இதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், மேக் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸ் இன் யுவர் சாய்ஸ் ஃபில்லிங். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய மார்க்கை பற்றி பாதர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது மிக முக்கியமான விஷயம், இதையும் முக்கியமான விஷயம் தான் சொல்லலாம், பெஸ்ட் காலேஜஸ் ஆல்வேஸ் டாப் ஆஃப் யுவர் லிஸ்ட். நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போன வருடம் கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 550 மார்க் எடுத்துருக்காங்களா, அந்த கட் ஆஃப்க்கு போன வருஷம் என்ன காலேஜ் கிடச்சிருக்கோ அதே நம்ம இந்த வருஷமும் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது ஒரு தவறான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ், போன வருஷத்தில் இருக்கக்கூடிய கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்றத பார்த்து நீங்கள் அந்த காலேஜுடைய தரம் வேணால் நிர்ணயிக்கலாமே தவிர அந்த காலேஜ் தான் எனக்கு இந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகக்கூடாது. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு காலேஜஸ் உங்களோட டாப் ஆஃப் லிஸ்ட்டில் போட்டுருணும். இப்போ உதாரணத்துக்கு இதே ஒரு கேஸ் 3ல் பார்க்கலாம். 4th பர்சன் ஏஆர் ரேங்க் 2,500 கொடுத்துருக்காரு. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவருடைய மார்க்கை வச்சு அவருக்கு 2 காலேஜில் சீட் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதில் காலேஜ் ஏ போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அதில் கன்ஃபார்ம்டாக சீட் கிடைச்சோன்னு நம்புகிறாரு. காலேஜ் பியில் செகண்ட் கிடைச்சாதான் கிடைக்கும்னு நினைக்கிறாரு. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் அவருக்கே தெரியும் காலேஜ் ஏல அது காலேஜ் பிஏ கம்பேர் பண்ணும்போது, நான் சொல்கிறது பேட் காலேஜ் குட் காலேஜ்னு சொல்லி கம்பேரிட்டிவ்லி தான் போட்டிருக்கேன். ஸோ காலேஜ் ஏவை கம்பேர் பண்ணும்போது காலேஜ் பி அளவுக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் சாய்ஸ் 1ல் போட்டார். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இவருக்கு அனலைசிஸில் வரும் 2500 ரேங்க் பிரகாரம் சாய்ஸ் 1ல் காலேஜ் ஏல சீட்டு கிடச்சிச்சின்னா உடனே இவருக்கு சீட்டு அலோகேட் ஆயிரும். இப்போ காலேஜ் பியில் சீட்டு இருக்கா இல்லையன்றதை கூட அந்த அனலைசேஷன் பார்க்காது, காலேஜ் ஏல தான் சீட் கிடைக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கணும், வாட் ஷுட் பி அப்படின்னா, இவர் சாய்ஸ் ஏஆர் ரேங்க் 2,500னாலும் சாய்ஸ் 1ல் இருக்கிறதுலே பெட்டரான காலேஜ் தான் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் தான் பெட்டர் காலேஜ் அடுத்த காலேஜ் போட்டிருக்கணும். இப்போ சப்போஸ் இப்படி போட்டுறதுனால என்ன நடக்கும், சப்போஸ் காலேஜ் பியில் சீட் இருந்துச்சுன்னா அதுலேயே அவருக்கு சீட் கிடச்சிரும், அதுக்கப்புறம் தான் காலேஜ் ஏக்கு போக வேண்டியது. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதை தான் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம 3வது ரூல் பார்க்கலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார்
என்னை விட ரேங்க் அதிகமானவர் வந்து நான் கேட்குற காலேஜ் வந்து அவர் சாய்ஸ் 1ல் கேட்டிருக்காரு, நான் சாய்ஸ் 10வது சாய்ஸில் கேட்டிருக்கேன். அப்போ எனக்கு கிடைக்குமா அவர் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. If you have a seat in the college that you have given in the choice filling, then surely you will get it. That college is okay no matter what your choice. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது கேஸ் நம்பர் 4 பார்க்கலாம். 3rd person ரேங்க் வந்து 10,000 வச்சுக்கலாம், 4th person ரேங்க் வந்து 10,001 வச்சுக்கலாம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சாய்ஸ் 1ல் காலேஜ் ஏவியும் அப்படியே போயிட்டு வந்து சாய்ஸ் 5ல் காலேஜ் ஏ கொடுத்துருக்காரு. ஆனால் இவர் ரேங்க்கில் வந்து சாய்ஸ் 1லே காலேஜ் ஏ கொடுத்துருக்காருனா கூட இவருக்கு சீட் வந்து காலேஜ் ஈயில் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு தான் ஃபஸ்ட்டு சீட் கிடைக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் தான் இவருக்கு சீட் கிடைக்கும். ஏன்னா இவர் ரேங்க் வந்து கூட இல்லையா. ஸோ ரேங்க் குறையா எடுத்தவருக்கு அவர் கொடுத்துருக்க சாய்ஸில் எல்லா சாய்ஸ்லையும் எல்லா காலேஜையும் செக் பண்ணிவிட்டு அதில் இருந்துச்சுன்னா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் சீட்ஸ் வந்து அடுத்த ரேங்க்கே போகும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதனால தான் நான் திருப்பி சொல்கிறோம், எல்லா காலேஜையும் வந்து உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.